கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. கிரில் ஃபிஷ் வேற லெவல்ல. லைட்டா வெயில் வருதுங்க. ஆனா வெயில் வெளியில வருது, பிரம்மாண்டமா விழுது பாருங்க அந்த வாட்டர் ஃபால். வேற மாதிரி வேற மாதிரி. வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ் வேகஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. கடைசி ஒரு வாரமாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாமே பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். முக்கியமாக கடைசி 2 நாள் லாஸ் வேகஸ், சின் சிட்டி, தி ஒரிஜினல் சின் சிட்டி செம ஃபன்னாக இருந்தது. ஆனால் இங்கேருந்து இப்போ கிளம்புறோங்க. இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் அங்கே போகிறோம். ஆனால் போகிற வழியில் இந்த டெத் வேலின்னு நார்த் அமெரிக்காலேயே ஒரு ஹாட்டஸ்டான பாயிண்ட்டுங்க, ஒரு சூடான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே வின்டர், ஆனால் அங்கே மட்டும் நல்லா சூடாக இருக்கும் போல இது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போகிறோம். ஒரு அமேசிங்கான லேண்ட்ஸ்கேப். இங்கேருந்து ஒரு 2 hours டிரைவ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 hours லாஸ் ஏஞ்சல்ஸுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பிளானு. இங்கேருந்து ஆரம்பிக்கிற vlog லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ எதாவது முடிக்க போகுது. ஸோ ஸ்கிப்பராக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எபிசோட் பிடிக்கும். சரி, நம்ம காரில் எட்டு மாற்றி வச்சு பேசுகிறீங்களா? கார் ரெடியாக இருக்குது, வாங்க போகலாம். வண்டியிலேருந்து ஏற்றியாச்சு, வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஏபிஎம்பி. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். ருத்தினி ட்ரைவ் பண்ணுறாங்க, ஷீஸ் பிஹைண்ட் த வீல்ஸ். ஓகேவா, கிளம்பலாம். மேப்பில் போட்டாச்சு. போகிறதுக்கு முன்னாடி காஃபி. ஓகேங்க, காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. வந்துடும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில். வந்தோன்னு எடுத்துகிட்டு கிளம்பலாம். யூஎஸில் இப்போ வந்து வின்ட்ருங்க. அது லாஸ் வேகஸ் வந்து ஒரு டெசர்ட். இந்த பாலைவனத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த ஊரை கட்டி வச்சிருக்கானுங்க. பாலைவனன்றதுனால வின்டர்ல பகல்ல வந்து வெயில் இருக்கிறப்போ நல்லா இதமா இருக்குதுங்க வெயில்ல. ஆனால் அது ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் இங்கே வந்து இருட்டிடுது, சன்செட் ஆகிடுது. ஒன்ஸ் சன்செட் ஆகிடுச்சுன்னா செமையாக குளிர்துங்க. நைட்டெல்லாம் வந்து 1 டிகிரி 2 டிகிரிலாம் வந்து போகுது. இப்போ பகல் வெயில் வந்துருக்குது ஒரு 9 மணிக்கு, இதமாக இருக்குது. 18 19 டிகிரி வரைக்கும் போகுது. ஆனால் நைட்டெலாம் வந்து குளிர் தாங்க முடியல. ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தால் அது மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துக்குவாங்க. நம்ம போகிற வழியில் பேசுவாங்க டெத் வேலி பற்றி. இந்த டெத் வேலி வந்து ஏன் வந்து ஒரு சூடான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீ லெவலுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 மீட்டர் வந்து கீழே இருக்குதுங்க. நம்ம இதே மாதிரி ஜார்டனில் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஞாபகம் இருக்குங்களா? டெட் சி அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடமும் வந்து சீ லெவலுக்கு ஒரு 700 மீட்டர் 800 மீட்டர் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, நான் கீழே போடுறேன் நான். அதனால தான் வந்து அதுவும் வந்து ஹாட்டஸ்டான பிளேஸு அந்த ரீஜன்லேயே, மிடில் ஈஸ்ட்லேயே. அதே மாதிரி தாங்க டெத் வேலியும். காஃபி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க, வாங்கலாம். இந்த ஆல்மண்ட் கிரசான் வாங்கினேங்க, வேற லெவலில் இருக்குது. ஆனால் எல்லாமே விலை அதிகங்க. $5.50 நினைக்கிறது. $5.30. மெல்பர்னோட விலை எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. லாஸ் வேகஸ் மட்டும் இல்லை, கலிஃபோர்னியாலையும் அப்படி தான் இருந்தது. முக்கியமாக சான் ஃப்ரான்சிஸ்கோவில் எல்லாமே விலை அதிகம். இங்கே கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால விலை அதிகமாக இருக்கலாம். நார்மலாக ஒரு காஃபியே $5 அப்படின்னு விற்கிறாங்க. பட் எனிவே காஃபிலாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அவக்காடோ டோஸ்ட் வேறு ஆர்டர் பண்ணேன் நான். அது கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் பண்ணோம், ஆஃப்டர் தாட்டில். அது வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க, சரிங்களா? அது வரைக்கும் இந்த கசாரை சாப்பிட்லாம். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காமெடி நடக்குது. ஏன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸுங்க லாஸ் வேகஸுக்கு. ஸோ இங்கே வரும்போது இங்கே வெல்கம் டு லாஸ் வேகஸ் சைன் வச்சுருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் க்யூ நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது என்னடா ஸ்பெஷலாக இருக்குது தெரியலையே. இந்த சைனுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இரு, நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன். இந்த பாருங்க, டிரைவ் கேர்ஃபுல்லி, கம் பேக் சூன். அந்த பக்கம் வந்து வெல்கம் டு லாஸ் வேகஸ் சைனு. அதுக்கு க்யூ பார்த்தீங்களா எவ்வளோ க்யூன்னு. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம எப்படியே ஓரமாக போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா சைபர் ட்ரக் போயிட்டு இருக்குது. கேவலமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது ஏன் இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறானுன்னு தெரியல இவனுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் லாஸ் வேகஸ் வெளில வந்தானே பாலைவனம் தாங்க சுற்றி. தூரக்க ஒரு மவுண்டன் ஒன்று தெரியுதுங்க. உங்களுக்கு இதில் க்ளீனாக தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்சா. பனி விழுந்திருக்குங்க மேலே, ஸ்னோஃபால் விழுந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம போகிற டெத் வேலிலையும் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க முடியுமாங்க. அந்த கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா செம சூடாக இருக்குமா.
அதுவே வந்து அந்த மவுண்டன் மேலே இருக்கிற பீக்கில் பார்த்தா பனி விழுந்துருக்குமாங்க. வின்டரில் வந்து இது நீங்கள் நல்லா பார்க்க முடியும் அப்படின்றாங்க அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸை. ஏன்னா இங்கே நைட்டு செமையாக 1 டிகிரி அது கீழெல்லாம் போகுதுங்க சில டைம். இந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்கறதுக்கு செம அமேசிங்காக இருக்குங்க. பாலைவனம் தான், பட் இருந்தாலும் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப். இப்போ ஜார்டனில் பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. பியூட்டிஃபுல்லா. அங்கே தெரியுதுங்களா தூரத்தில் அந்த மலை மேலே பனி விழுந்திருக்கு பாருங்க. அந்த மலை மேலே மட்டும் அப்படியே ஒயிட்டாக தெரியுதுங்களா. இப்போ தெரியுதுங்களா விண்டோ இறக்கிறது பாருங்க. ஆக்சுவலி இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே க்ளீனாக தெரிஞ்சு பாருங்க ஸ்னோஃபால் விழுந்த மவுண்டன் தெரியுதுங்களா. அந்த மலை மேலே வெள்ளையாக இருக்கு பாருங்க. அந்த இடம் மட்டும் ஸ்னோஃபால் விழுந்துருக்கு நேற்று நைட்டு. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாலைவனத்துக்கு நடுவில் மலைகள், அந்த மலை மேலே பனி விழுந்திருக்கு, ஸ்னோஃபால் வேற லெவல். ரீச் ஆகிட்டோங்க டெத் வேலி. ஒரு 2 hours ட்ரைவ் தான் லாஸ் வேகஸ்லேருந்து. நான் வேறு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். செம தூங்குங்க நேற்று நைட் லேட்டாக படுத்துட்டு. ஆனால் இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் இன்னும் வர வர செம பியூட்டிஃபுல் ஆகிடுச்சு. இந்த மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள். ஆனால் இது இன்னும் பெருசாக இருக்குது நம்ம ஜார்டனில் பார்த்ததை விட. செமையாக இருப்பாருங்க லேண்ட்ஸ்கேப்பு. ஆக்சுவலாக சம்மரில் ஹாட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்றாங்க இதை. ஜஸ்ட் நாட் இன் நார்த் அமெரிக்கா. அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 100 பிலோ தி சீ லெவலில் இருக்குங்க இது. ஸோ அதனால தான் இவ்வளோ சூடு போல் வெயில் காலத்தில். இப்போ வின்ட்ரு தான், இப்போவே நல்லா சூடாக இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம கீழே இறங்கிட்டு பார்ப்போம். அமேசிங்காக இருக்குங்க பா. இது மாதிரி லேண்ட்ஸ்கேப் நான் பார்த்தே இல்லை. ஜார்டனில் கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்தது. ஆனால் இது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பு. ஓகேங்க, டெத் வேலிக்கு வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 150 கிலோமீட்டர் லாஸ் வேகஸ்லேருந்து. ஆக்சுவலி இந்த ஹோல் ஏரியா வந்து டெத் வேலி நேஷ்னல் பார்க் அப்படின்றாங்க. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியா தான். இந்த நேஷ்னல் பார்க் உள்ளே வரதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு $30 காருக்கு. வேனுக்கெலாம் எவ்வளோன்னு தெரியல, பெரிய வண்டிக்கு. ஒரு காருக்கு $30 வாங்கினாங்க. 2 காருக்கு $60 கொடுத்து உள்ளே வந்தாச்சுங்க. சூடாக தாங்க இருக்குது, ஆனால் அவ்வளோ சூடாக இல்லை, ஏன்னா இது வின்ட்ருன்றதுனால. ஆனால் சம்மர் டைமில் இதுதான் வந்து ஹாட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்றாங்க. ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் நார்த் அமெரிக்கா கிடையாது, ஹாட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் தான். பட் எனிவே இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த ஹோல் ஏரியாவே வந்து நேஷனல் பார்க் தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு லுக்கவுட் ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க. அந்த லுக்கவுட் ஸ்பாட் மேலே ஏறி போனால் ஃபுல் வியூ கிடைக்கும் போல இருக்குது இந்த வேலிக்கு. பட் ஆனால் இந்த ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ டாய்லெட் போகிறதுக்காக வந்து நிறுத்தியிருக்கோம். முடிச்சு நம்ம அப்படியே வந்து ஏறி போகலாங்க மேலே. ஆனால் இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குங்க. இது உள்ளே வரும்போது ரேஞ்சரோட கார் நின்றுட்டு இருந்து 2 கார் நின்று இருந்தது. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவை. சரிங்க, நம்ம டாய்லெட் போய்ட்டு நம்ம மேலே ஏறி போகலாம் லுக்கவுட் ஸ்பாட்டுக்கு. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஆனால் இது தவிர்த்து நிறைய ட்ரெயில்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ போய் பார்க்கலாம் போல். இங்கே மேப் போட்டிருக்காங்க பாருங்க என்னென்ன ட்ரெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம போகிற வியூ பாயிண்ட்டு இது இருக்குங்க நம்ம முன்னாடி. ரொம்ப பெரிய கிளைம்பெலாம் கிடையாது, ஒரு குட்டி கிளைம் தான். அப்படியே ஏறி போயிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த ஹைவே. அந்த ஹைவே வந்து நெவாடாவையும் கலிஃபோர்னியாவும் கனெக்ட் பண்ணுற ஹைவேங்க. ஸோ லாஸ் வேகஸ்லேருந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸுக்கு போகிற அந்த ஹைவே அது. அந்த ஹைவே தான் இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ஏரியா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸுங்க. அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரு 6 ஹவர்ஸ். ஆனால் இன்றைக்கி நைட் நம்ம வந்து லாஸ் ஏஞ்சல்ஸாக வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய மைனிங் நடக்குது போல் இருக்குங்க. நிறைய மைனிங் சைட்ஸு, மைனிங் டனல்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ என்ன மைனிங் பண்ணுறாங்க நம்ம வந்து விசாரிப்போம். ஃபோனில் படிக்கலான்னு பார்த்தேன் என்ன மைனிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன ஸ்டோன் அப்படின்னு. இன்டர்நெட் இல்லைங்க, கவரேஜ் இல்லை இந்த ஏரியாவில். சரி நம்ம அப்படியே விசாரிப்பேன் யார் கிடையாது. இல்லைனா இன்டர்நெட் கவரேஜ் வரும்போது நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். நான் இதாங்க பெரிய ஹைட்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க இப்படி ஏறி போகிறோம். அந்த மேலே அங்கே இருக்குது.
அழகாக ரோடு போட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேஷனை பாருங்கள், இதெல்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஃபார்மேஷனுங்க. ஏதாவது ஆறு கீரை ஓடி இருந்ததான்னு தெரில. இங்கே மோஸ்ட்லி ஆறு இல்லை கடல் ஓடி இருந்தால் தான் இது மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இருங்க படிப்போம் என்ன அப்படின்னு. பெருசாக அது இன்ஃபர்மேஷன் எதுவும் வைக்கலை, நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகேங்க, அங்கே படிச்சிட்டோம் இந்த ஏரியா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு, ப்ளஸ் வந்து என்ன மைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 3 to 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு லேக்காக இருந்திருக்கு. இந்த ஏரியா ஃப்ளாட் பெட்டாக இருந்திருக்கு, ஒரு லேக்காக. அப்புறம் இங்கே பக்கத்து இந்த வேல்கோனை வந்து வெடித்து சிதறி இருக்கு. அதுலேருந்து வந்த அந்த குழம்பு, லாவா குழம்பு இருக்குல்ல, அது தண்ணியோட சேர்ந்து தான் வந்து இப்போ இங்கே கிடைக்கிற மினரல்ஸ்லாம் வந்து விட்டுட்டு போயிருக்குங்க. ஆனால் இந்த மலைகள் மாதிரி எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் பெட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, அந்த எர்த்குவேக்லாம் வரும்ல, அந்த ஆக்டிவிட்டியில் இது மாதிரி மலைகள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த லாவா குழம்பு தண்ணியோட சேர்ந்து விட்டுட்டு போன மினரல்ஸ் தான் வந்து இங்கே மைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு 1970 வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய பப்ளிக் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு, இந்த ஏரியாவில் இது மாதிரிலாம் மைன் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து நிறுத்திட்டு இருக்காங்க, மைனிங் ஆக்டிவிட்டி. ஆனால் இன்றைக்கும் ப்ரைவேட் மைனர்ஸ்க்கு இங்கே லைசன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் யாரும் மைன் பண்ணுறதில்ல. நிறைய பழைய டனல்ஸ், மைன் பண்ண டனல்ஸ், அதெல்லாம் வந்து ஆனால் இப்போ பார்க்க முடியும் அப்படின்றாங்க. நீங்கள் ஹைக் பண்ணி போனீங்கன்னா வேறு லெவல். போராக்ஸ் மைனிங் தான் வந்து பண்ணுறாங்க. போராக்ஸ் அந்த மினரல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மைனிங் தான் வந்து நடக்குது வேறு லெவலில். சாண்ட்ஸ்டோனு, சால்ட் மினரல்ஸு, அது மாதிரி தான் வந்து இங்கே நிறைய இருக்குது. அதை தான் வந்து இங்கே மைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்க, டெத் வேலி பார்த்து முடிச்சாச்சு. அமேசிங்காக இருந்தது ஆக்சுவலி. இதனுடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பற்றி தெரிஞ்சது இன்னும் அமேசிங்காக இருந்தது. சூப்பராக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து 4 hours டிரைவுங்க லாஸ் ஏஞ்சலஸுக்கு. நடுவில் லஞ்சுக்கு நிறுத்தோன்னு நினைக்கிறேன், இல்லைனா அப்படியே மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே போகலாம் கார் பார்க்கு. நம்ம ஜார்டன் போயிருந்தப்போ அங்கே பார்த்தோம் இல்லைங்களா மவுண்டன்ஸு. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த டைமில் நான். ஸோ அந்த லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடி இருந்திருக்கு ஜார்டனுக்கு நடுவில், அந்த ஜார்டன், இஜிப்ட் அந்த ஏரியாவில். ஸோ அந்த நதி வத்திட்டுக்கு அப்புறம் அது நிறைய செடிமெண்ட்ஸ் விட்டுட்டு போயிருக்கு கீழே. அந்த செடிமெண்ட்ஸ் வந்து பல மில்லியன் வருஷமாக கல்லாகி மலைகள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸாக. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனதான் வந்து ஜார்டனில் இருக்கிற லைம்ஸ்டோன் மவுண்டன்ஸ். இது வந்து வேறு ஆக்டிவிட்டி. ஸோ வேல்கனோலேருந்து வந்த குழம்பு வந்து அந்த லேக்கில் இருக்கிற தண்ணியோட சேர்ந்து மினரல்ஸ் விட்டுட்டு போயிருக்குது. ஆனால் அது என்ன ஆயிருக்கு, எர்த்குவேக் ஆக்டிவிட்டியில், டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டியில் ஒன்று இடித்து மேலே வந்து இது மாதிரி மலைகள் மாதிரி ஆயிருக்குங்க. ஸோ 2 different types of formations. வேறு லெவலில். கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாங்களா இதை? பியூட்டிஃபுல்லாக இருங்க இந்த லேண்ட்ஸ்கேப். ஆக்சுவலாக டெத் வேலியில் வந்து இங்கேருந்து இன்னொரு ஸ்டாப் இருக்காங்க. இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதுவே வந்து கலராக இருக்குமா இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் மேலே. ஸோ இங்கேருந்து பக்கம் தான் போல, ஒரு 10-15 நிமிஷம். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிற வழியில் அங்கே நிறுத்திட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பி போக வேண்டியதாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் வாங்க, ரொம்ப தூரம் இல்லை, சீக்கிரமாக போயிடலாம். லெட்ஸ் கோ. இதாங்க நம்ம ரெண்ட் பண்ண காரு, ஃபோர்ட் எட்ஜ். அரிசோனா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இது எப்படி அங்கேருந்து இந்த கார் இங்கே வந்து தெரில. அஃப்கோர்ஸ் ரெண்டல் கார் தானே, எங்கேருந்து எங்கே வேணா வரலாம். ஓகே போ. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஆர்டிஸ்ட் பேலஸ். ஸோ அங்கே வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்க்க தான் போகிறோம். இங்கேருந்து பார்த்தா மவுண்டன்ஸ்லாம் வந்து கலராக தெரியுமா. இப்போ நம்ம பார்த்த மவுண்டன்ஸ்லாம் வந்து அதிலேயே கலர் படிஞ்சிருந்தால் அப்படி இருக்கும், க்ரீன் கலர், ரெட் கலர் அப்படின்னு. ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோங்க. லெட்ஸ் see என்ன மாதிரி இருந்த ஏரியா எப்படி ஆகி பாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு பெரிய லேக்காக இருந்தது, அப்புறம் அந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டினால இப்படி மலை மேலேயாக உருவாகி நிற்குதுங்க. அமேசிங்கில் நேச்சர் வேறு லெவல். இதெல்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் பியூட்டிஃபுல். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படி நைட்லலாம் தனியாக வரதுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும். வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது. பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, பல கிலோமீட்டர் தூரத்துக்கு. சிக்னலும் இல்லை ஃபோனில், யாரை கூப்பிட்றது. எஸ்ஓஎஸ் தான் ப்ரெஸ் பண்ணும் போல. இது சூப்பராக இருக்கு. ஸோ கிட்ட வந்துட்டோங்க ஆர்டிஸ்ட் பேலேக்கு. இங்கேருந்து ஒரு
5 மைல் அப்படின்னு போட்டிருக்கு. ரீச் ஆகலாம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடம் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதனால தான் இது ஆர்டிஸ்ட் பேலே அப்படின்றாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ண மாதிரி இல்லை. இந்த க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை மேலெலாம் படிஞ்சிருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து மினரல்ஸ் தான் அது. ஆனால் இன்னும் உள்ளே போக போக இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுமா. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க, கலர் கலர். ஸோ ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் க்ரீனிஷ் டிஞ்சு அது மேலே படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் உள்ளே போகிறப்போ இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும் அப்படின்றாங்க. ஸோ அதை பார்க்குறது தான் வந்து போயிட்டுருக்கோங்க. இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த இடம். தெரியுதுங்களா, கலர்ஸு க்ரீனு, ப்ரௌன், ரெட்டிஷ், அந்த ஏர்தன் கலரு. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஸ்ட் பேலே அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயே நிறுத்திருக்காங்க, பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லாஸ்ட் டைம் பார்த்ததை விட. அங்கே தெரிஞ்சு பாருங்கள் அப்படியே அந்த ஒயிட் கலர் சால்ட் செடிமெண்ட்ஸு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் மவுண்டன்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பா, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்கள் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா வியூவும் பயங்கரமாக இருக்குது. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போவோம் வாங்க. கொஞ்சம் வார்மாக இருக்குது இந்த இடம். அந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் வெள்ளை கலரில் சால்ட் செடிமெண்ட்ஸ். இது மாதிரி நேச்சர் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ டிஃப்ரெண்ட், ஸோ யூனிக், ஸோ பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ். வேறு லெவலுங்க. அப்படியே கொண்டாங்க நின்று என்ஜாய் பண்ணுவோம் இந்த வியூவை. ஒர்த்து, 100% ஒர்த்து. நீங்கள் லாஸ் வேகஸ் வரீங்கன்னா திரும்பி போகிறப்போ ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்த நிறுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக. பார்க்க திகட்டாத வியூ. அப்படியே இங்கே நின்று கொண்டா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வியூவை. இதை முடிச்சு ஸ்ட்ரைட்டாக லாஸ் ஏஞ்சலஸ் ட்ரைவ் தாங்க. இங்கேருந்து ஒரு 4 மணி நேரங்க. ஸோ டோட்டலாக லாஸ் வேகஸ்லேருந்து லாஸ் ஏஞ்சலஸ் வந்து 6 மணி நேரம். லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அது ஒரு 6-7 மணி நேரம். ஸோ மொத்தமாக ஒரு 12 மணி நேரம் அப்படி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 14-15 மணி நேரம் ஆகும் லாஸ் வேகஸ்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதுக்கு. வெதரும் வந்து கரெக்டாக இருக்குது, லைட்டாக வார்மாக இருக்குது, குளிரும் இல்லை வெயிலும் இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் டைம். வாங்க பார்த்து முடிச்சாச்சு, சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அப்படியே கீழே இறங்கி கார் போக வேண்டியதாங்க. காரில் ஏறி ஸ்ட்ரைட்டாக லாஸ் ஏஞ்சலஸுங்க. நடுவில் எங்கே லஞ்சுங்க நிறுத்தினா சொல்கிறேன் நான். சாப்பாடெலாம் கொஞ்சம் இருக்குது. காலைல வாங்கினேன் சில பேக்கரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இது வேறு வாங்கணும், அவக்காடோ டோஸ்ட். நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, அது இருக்குது. அதையும் மீறி லஞ்ச் நிறுத்தி வந்தால் உங்களுக்கு லஞ்ச் பிளேஸை பார்க்குறேங்க நான். ஓகே வாங்க போகலாம். லாங் டிரைவ் அஹெட். நம்ம அந்த ஹில் மேலே ஏறிட்டு கீழே இறங்கணும். பார்த்துட்டு மேகம் வந்து அப்படியே மூடிடுச்சுங்க, க்ளவுடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நார்மலாக தான் இருக்குது வெதர். குளிரில் வேகஸ் மாதிரி சன்செட் ஆகிடுச்சுன்னா செமையாக குளிர் அந்த இதெல்லாம் இல்லை இங்கே. நம்ம போகிற லாஸ் ஏஞ்சல்ஸும் வந்து மைல்டு வெதர் தாங்க. ஸோ நாட் டூ ஹாட் நாட் டூ கோல்ட். ஸோ நல்லா தான் இருக்கும் வெதர் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும். சான் ஃப்ரான்சிஸ்கோ கொஞ்சம் குளிரும். ஓகே அப்படியே காரில் ஏறி போவோம் வாங்க. வாட் ஹேப்பன் இங்கே? ஓகேங்க, ஒரு சின்ன டாய்லெட் ஸ்டாப்பு. இந்த ஹைவேல வந்து அழகாக ஒரு சின்ன இடம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரி நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கோம். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஹைவேல அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஆனால் ஒரு 60-70 கிலோமீட்டர் தேர் ஆர் நோ சைன்ஸ் ஆஃப் லைஃப். இந்த டெத் வேலியிலே தாங்க வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம நெவாடாலேருந்து கலிஃபோர்னியாவுக்குள்ளே க்ராஸ் பண்ணியாச்சு. இந்த டெத் வேலின்றது நெவாடா கலிஃபோர்னியா ரெண்டுத்துலேயுமே வருது.
இன்னும் போனங்க, இன்னொரு 2.5 மணி நேரம் கிட்ட போக வேண்டியது இருக்குது. 150 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாருங்க ஆனால் எப்படி இருக்குன்னு. இதே ஒரு லுக் அவுட் ஸ்பாட் மாதிரி தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குது இந்த இடமும். உங்களுக்கு காட்டுற பாருங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ டாய்லெட்ஸ் இருக்குங்க. டாய்லெட்ஸ்லாம் வந்து ஹோல் தாங்க, எதுவும் இல்லை, தண்ணிலாம் எதுவும் இருக்காது. ஆனால் ஹேண்ட் சானிடைசர் மட்டும் வச்சுருக்காங்க. டிஷ்யூஸ் இருந்தது ஆனால். சரிங்க, ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பாத்ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வந்துடுவாங்க. நான் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாங்க லாஸ் ஏஞ்சலஸ். இப்போது லாஸ் ஏஞ்சலஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. அது ஒரு பெரிய மாகாணம். ஆனால் நெவாடாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. சொல்லிக்கிற மாதிரி ஒரே சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸ் மட்டும்தான். ஆனால் கலிஃபோர்னியான்றது மிகப்பெரிய மாகாணம். லாஸ் ஏஞ்சலஸ் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான சிட்டிஸ் இருக்குது. சரிங்க, ஓகே, நான் அப்படியே கிளம்பலாம். அது வரைக்கும் பார்த்து இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. அங்கே பின்னாடி இருக்கிற மவுண்டன்ஸ் பாருங்கள், எல்லாம் ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ். பாலைவனத்துக்கு நடுவில் மலைகள், அது மேலே வந்து பனி விழுந்திருக்கு, ஸ்னோஃபாலு. இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில க்ளீனாக, ஆனால் பார்க்குறது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேங்க, ஒரு குட்டி ஸ்டாப்பு. பெட்ரோல் நிறுத்திருக்கோம். ஷெல்லு தான் நிறுத்திருக்கோம். பின்னாடி இருக்க பாருங்கள் ஷெல்லு. இங்கே $4 பெட்ரோலு, ஒரு கேலனு. லிட்டர் இல்லை, கேலனு. கேலன்னா 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி வரும்னு நினைக்கிறேன். பட் எனிவேங்க, இங்கே காஃபி வாங்கலை. ஆனால் ஸ்டில் பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்டார்பக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அங்கே காஃபி வாங்கிட்டு டிரைவர் சேஞ்சுங்க, நான் ஓட போகிறேன், ஏன்னா மினிஷ்க்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு மைல் இருக்குது ஸ்டார்பக்ஸு. போயிட்டு காஃபி வாங்கிட்டு நம்ம கார் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க. ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே டிரைவு. ஃபாஸ்ட்டாக போயிடலாம் லாஸ் ஏஞ்சலஸுக்கு. டைம் என்ன, 7 போகுதுங்க. ஒரு 8:30 9 மணிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? சரி, பெட்ரோல் போடாச்சு, கிளம்பிடலாம் வாங்க. Sorry. I have a cranberry drink. Okay, So and what is your regular? milk and Uh-huh. வெற்றிகரமாக ஒரு 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி லாஸ் வேகஸ்லேருந்து ஹாலிவுட்டின் தலைநகரான லாஸ் ஏஞ்சலஸுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. பயங்கரமாக இருந்தது ஊர். உள்ளே வரும்போதே வந்தவொடனே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தாலும் நிறுத்திடுவாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு. நம்ம டின்னரோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரெஸ்டாரண்ட் வெளில தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். இருங்க, சரிங்களா? உள்ளே போய்ட்டு உங்களுக்கு டின்னர் காட்டத்தோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, கிராஸ் ரோட்ஸுங்க இந்த ரெஸ்டாரண்ட் நேமு. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், ஆனால் வீகன் ரெஸ்டாரண்ட்டுங்க. பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ நீங்கள் வெஜிடேரியன் இல்லை வீகன் முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணனால லாஸ் ஏஞ்சல்ஸில் இங்கே வரலாம் அப்படின்னு. நிறைய அவார்ட்ஸ் வின்னர் ரெஸ்டாரண்ட் இது. ஏன்னா வீகன் ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? அதுவும் நல்ல வீகன் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி பாப்பா உள்ள சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு வெரி இம்ப்ரெசிவ். இங்கே பாருங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வர ரெஸ்டாரண்ட்டுங்க இது. ரொம்ப பாப்புலரான வீகன் ரெஸ்டாரண்ட்டு. யாரையா பார்க்க முடியாது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மெனு பாருங்க, இட்டாலியன் மெனு மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் எல்லாமே வந்து வீகன், அப்சல்யூட்லி வீகன். gluten ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள். ஸ்டேக்கு, ஷார்ட் ரிப்பு, பாஸ்தா, chicken palm. ட்ரஃபிள் பாஸ்தா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. I think I want to try their chicken. ஸ்டேக் வாங்கலாம். எப்படி பார்ப்போம். ஆக்சுவலாக இவ்வளோ பாப்புலரான ரெஸ்டாரண்ட்டு ப்ளஸ் வந்து வீகன் வேறு, கம்ப்ளீட்லி வீகன். ப்ரைஸஸ் பார்த்தா வெரி ரீசனபிள். நார்மல் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போனால் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதான் இருக்குது. சாப்பாடும் செமையாக இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆயிஸ்டர் ஆர்டர் பண்ணோம், வந்துச்சு. இதுவும் வெஜிடேரியன் தான். ட்ரை பண்ணுவாருங்க. நம்ம ஸ்டேக் பார்த்தீங்களா? லைன்ஸ் மேனே ஸ்டேக். இந்த பீட்சா பாருங்கள், மீட்டு எல்லாமே வீகன் தான். இந்த பாஸ்தா பாருங்க, மேலே எக் யோக்மா இருக்குது. ஆனால் அது எக் யோக் கிடையாது. எவ்ரி திங் இஸ் வெஜிடேரியன். அந்த ஆயிஸ்டர் செமையாக இருந்தது. மஷ்ரூம் அது வெரி நைஸ். சாப்பிட்டு வருங்க. இந்த லைன்ஸ் மேனே ஸ்டேக் பாருங்கள், உண்மையான ஸ்டேக் மாதிரியே இருக்குது. ஆனால் மஷ்ரூம் வெரி நைஸ்.
இப்போ பாருங்க இது மீட் பீட்சா மாக் மீட்டு தான். மேலே வந்து சாசேஜஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இதுவும் மஷ்ரூம் தான். ஆனால் ஒரிஜினலாக மீட் பீட்சா மாதிரியே இது ட்ரை பண்ணுறது. சிக்கன் ட்ரை பண்ணோம். சிக்கன் அப்படியே தான் இருந்தது, ஒரிஜினல் சிக்கன் மாதிரியே. ஓகேங்க, அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் 9 மணிக்கு லாஸ் வேகஸில் கிளம்பணும். இப்போ நைட்டு 9 மணிக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து முடிக்கிறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ சந்திக்கிறேன். அதை வச்சு டாட்டா பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பாய். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது இந்த USA கனடா சீரிஸில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? பை ஃபார் நவ். குட் நைட்.